அனைவருக்கும் வணக்கம். குடும்ப நலம் காக்கும் நாக சதுர்த்தி, சகோதரர் நலம் காக்கும் கருட பஞ்சமி. இன்றைய தினம் நாக சதுர்த்தி. இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு 16ஆம் தேதி காலையில நான் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த நாகாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு எப்பவும் வருடா வருடம் நாங்க வந்து பூஜை பண்றது பழக்கம். எங்களுடைய முறைப்படி நாங்க அந்த ஒரே ஒரு நாகர செலக்ட் பண்ணி, அந்த நாகத்துக்கு பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு, மஞ்சள் குங்குமத்தால எல்லாம் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, பூக்களால அலங்காரம் பண்ணிட்டு, பால் அபிஷேகம் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா, நம்ம ஏதாவது ஒரு நாகர செலக்ட் பண்ணி பண்ணிக்கணும். அந்த மாரி பண்ணதுக்கப்புறமா, ஸோ காலையிலேயே நான் 6 மணிக்கு வந்து பண்ணிட்டேன். ஸோ அந்த நேரம் யாரும் வரல. ஒரு 7 மணி போல எல்லாருமே வந்து வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்ப இவங்க பண்றது எல்லாம் வந்து ஒருவருடைய குடும்ப வழக்கப்படி பண்றது. ஸோ எங்களுடைய குடும்ப வழக்கப்படி நாங்க என்ன பண்ணணுமோ அத நான் பண்ணிட்டேன். எனக்கு வீடியோ எடுக்க யாரும் கிடையாது நான் பண்றத. ஸோ அதனால என்னால எடுக்க முடியல. நாகதோஷம் நீக்கும் நாக சதுர்த்தி வழிபாடு. இன்னைக்கு நாக சதுர்த்தி வழிபாடு எதுக்கு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய நலனுக்காக, குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு இன்னைக்கு பண்ணுவாங்க. கருட பஞ்சமி அப்படிங்கிறது சகோதரிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கிட்டு, நாளைய தினம் அனுசரிக்கப்பட வேண்டிய பூஜை அது. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. வணக்கம் மாமி. இன்னைக்கு நீங்க இந்த நாக சதுர்த்திக்கு எதுக்காக இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? குழந்தைகள் நல்லா இருக்கணும். ஓகே. அதனால வேண்டி பண்றாங்க. ஓகே. நாக சதுர்த்தி எதுக்காக பண்றாங்க மாமி? இந்த பூஜை எதுக்காக பண்றாங்க? அதான் குழந்தைகள் வயிற்று குழந்தைகளும் நல்லா நம்ம குழந்தைங்க யாரா இருந்தாலும் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தைங்க. சரி, இது நீங்க எப்படி பூஜை பண்றீங்க இன்னைக்கு சொல்ல முடியுமா? வந்து பூஜை பண்ணும்போது மஞ்சள் குங்குமம் எல்லாமே வந்து எல்லோவா இருக்கணும். மஞ்சள் வாழைப்பழம், மஞ்சள் மசாலா, நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்றீங்க? இது எல்லா நாங்களுக்கு வந்து பூஜை பண்ணுவோம். எல்லாம் போடுவோம். உப்புலாம் போட்டா உடம்புல அரிசி பார்த்தீங்களா? ஆமா. அதெல்லாம் வராம இருக்கும். ஆனா புட்டுக்கு நிறைய அந்த மாதிரி மிளகுதான் நிறைய உப்பு போடணும். என்னென்ன எடுத்துட்டு வந்து நீங்க அதுல மேல நாகர் மேல போடுறீங்க? உப்பு, மிளகு, வைக்கம்பருப்பு, கொண்டக்கடலை, எடவுனா அவங்களுக்கு முக்கியமா மஞ்சள் எல்லாமே மஞ்சளா இருக்கணும். மஞ்சள் பூ எல்லாமே எல்லாமே அபிஷேகம் பண்ணுவாங்க. ஓகே. எல்லாமே நம்ம ஒண்ணு கூட கூட்டக்கூடாது. எல்லாத்தையுமே நம்ம வந்து நாகருக்கு பூஜை பண்ணணும். சரி, பண்ணிட்டு நீங்க வந்து அங்க அதுக்கப்புறம் வந்து அந்த புத்து மண்ணை எடுத்து நீங்க என்ன பண்றீங்க? வயிற்றுல கொஞ்சம் பூஜை பண்றவா வந்து வயிற்றுல கொஞ்சம் குழந்தை நல்லா இருக்கணும். அதை கொஞ்சம் தடவிக்கணும். இன்னைக்கு வந்து அண்ணா தந்தை நல்லா இருக்கணும். அந்த புத்து மண்ணை எடுத்து காதுல போட்டுக்கணும். தடவிக்கணும். இன்னைக்கு எங்களுக்கு. ஓகே. நாளைக்கு என்ன பண்ணுவீங்க கருட பஞ்சமிக்கு? நாளைக்கு வந்து அண்ணா தம்பியெல்லாம் நல்லா இருக்கணும்னா இந்த மண்ணை எடுத்துட்டு போய் அவ வந்து இடது காதுல நாங்க தடவணும். அவளோட இடது காதுலையா இல்ல உங்களோட இடது காதுலையா? அவ அண்ணா தம்பியா கூட. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இங்க இருந்து அக்கா தங்கை எல்லாம் பூஜை பண்றாங்க. நாளைக்கு இதே மாதிரி பூஜை பண்ணுவீங்களா? வந்து வர்ற மாதிரி நம்ம வரையணும். வெளியே வரைக்கும் அப்புறம் போட்டு போது எல்லாமே வரைஞ்சி இங்கேயும் எங்க மேரேஜ் அப்ப எங்களுக்கு நாகர் வாங்கி தருவாங்க. இன்னைக்கு பூஜை பண்ணணும். நாளைக்கு நம்ம கூட பிறந்தவங்கன்னா நாளைக்கு அவங்க பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம மட்டும் பண்ணா போதும். நாளைக்கு நம்ம கூட பிறந்தவங்க தான் பூஜை பண்ணணும். நாளைக்கு வந்து நாகர் வந்து வெளியே போற மாதிரி நம்ம வரைஞ்சு அதுக்கும் பூஜை பண்ணணும். நாளைக்கு பண்ணணும். தேங்க்யூ. சாதம் சாப்பிடக்கூடாது. இன்னைக்கு ஃபுல்லா சாதம் சாப்பிடக்கூடாது. பலரமா அச்சு இல்லாம இந்த உப்புமா அது இது அந்த மாதிரிலாம் சாப்பிட வேண்டிய சாதமே சாப்பிடக்கூடாது. நாளைக்கு பாருங்க. ரொம்ப நன்றி மாமி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வந்து பாத்தீங்களா பாம்பு வந்துருக்கு. வெளியே வரைஞ்சு போவாங்க. அப்படியா? நான் பாக்குறேன், நான் வந்து பாக்குறேன். இது வந்து கோவில்ல முடிச்சிட்டு நீங்க வந்து ஆத்துல வந்து பண்றது இல்லையா இது இந்த பூஜை? இங்க வந்து துளசி பக்கத்துல நாகர் வரைஞ்சிருக்கோம். அங்க ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் அங்க கீழே இதுல வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அங்க பூஜை பண்ணணும். அதுக்கப்புறமா உள்ள போய் ஃபர்ஸ்ட் வந்து இந்த படியில உள்ள நுழையும் இல்லையா, அந்த படியில தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா துளசி பக்கத்துல நாகர் வரைஞ்சு அங்க பூஜை பண்ணணும். அப்புறம் வந்து வெளியே அந்த நம்ம கோலம் எல்லாம் போடுவோம் இல்லையா, அது பக்கத்துல பெரிய நாகர் ஒண்ணு வரையணும், சின்னதா ஒரு நாகர் வரையணும். அதுதான் அந்த குழந்தை மாதிரி ரெண்டு நாகருமே வரையணும். இன்னைக்கு வர மாதிரி மூஞ்சி எடுக்கணும். இந்த பாருங்க, நாளைக்கு வந்து போற மாதிரி
அப்படி போடணும். ஆ, அந்த அந்த பக்கம் அந்த அந்த பக்கம். வீட்டுக்குள்ள வர மாதிரி அந்த மாதிரி. இப்போ இவங்க 2 பேருமே வந்து மாமியார் மருமகள். ஸோ அந்த கோவிலில் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க வீட்டில் வந்து என்ன ப்ரொசீஜர் முறையை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே கோவிலில் முடிச்சதுக்கு அப்புறமா அதே சேம் ப்ரொசீஜர் வந்து இவங்க வந்து வீட்டு வாசப்படியில் முதல்ல பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து வாசலில் வச்சிருக்கிற துளசி கிட்ட இந்த நாகர்கள் அண்ட் நாகத்தையும் குழந்தையையும் வரைஞ்சி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த 2 பேருக்கும் வந்து பூஜை பண்ணிட்டு பக்கத்தில் வாசப்படிக்கு பக்கத்தில் இன்னொரு நாகம் வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கும் பூஜை பண்ணணும். ஸோ அந்த 2 நாகங்கள் வந்து இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வரா மாதிரி வரைஞ்சிடுறாங்க. நாளைய தினம் வெளியில் போகிற மாதிரி வரைவாங்களாம். இது அவங்களா சொன்ன ஸ்டேட்மெண்ட் இது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசப்படியில் வந்து வாசல் செவுத்தில் வந்து இவங்க வந்து நாகர்கள் அதே மாதிரி ஒரு பெரிய நாகம் சின்ன நாகம் வரைஞ்சி அதுக்கு வஸ்திரம் அணிவிக்கிறாங்க. அதே மாதிரி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு வஸ்திரம் அணிவிக்கிறாங்க. இது எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் குடும்ப நலனுக்காக அப்படின்னு சொன்னாங்க இவங்க. அரிசியில பண்ணது. இன்னொன்று வந்து அரிசியும் இது என்னது? வெல்லம். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இவங்க நெய்வேத்தியமாக வைக்கிறத தான் வந்து அந்த தென்பட்டு அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவும் வெல்லம் அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வந்து துள்ளு மாவு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய வழக்கப்படி ஒவ்வொருத்தருங்க வைக்கிறாங்க. அப்புறம் வஸ்திரம் சாத்துறதை பற்றி இவங்க சொல்கிறாங்க. இந்த வஸ்திரம் சாத்துறது வந்து நம்ம வந்து வீட்டில் வாரமே வந்து எல்லார் வீட்லேயும் செய்கிற பழக்கம் இருக்குது. பண்டிகை அன்றைக்கும் செய்கிற பழக்கம் இருக்குது. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம் வாங்க. ஒவ்வொருத்தருடைய பழக்கம் இருக்கும் இல்லையா எப்படின்னு இவங்க என்ன பழக்கம் வச்சுருக்காங்கன்னு நம்ம பார்த்துடலாம். இது என்ன அப்படின்ற மாதிரி இது வந்து கஜவஸ்திரான்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம இங்கே வெளியே நாகருக்கும் புத்துக்கு போய் பூஜை பண்ணும்போது அங்கேயும் போடணும். நம்ம எங்கெங்கே பூஜை பண்ணுறோமோ இது போடணும். இதுவும் வந்து மஞ்சளில் தான் இருக்கணும். நார்மலாக நம்ம வந்து ஃப்ரைடே சாமிக்கு இதை போடுவோம். இது போட்டால் ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு வந்து தட்டுப்பாடும் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து நடுவில் குங்குமம் வைப்போம் நார்மலாக. இன்னைக்கு நாகர் சதுர்த்தின்றதுனால இதுவும் மஞ்சளில் தான் வைக்கணும். நடுவில் மஞ்சளில். இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வஸ்திரம் சாத்துறாங்க. இந்த செவுத்தில் வந்து வரைஞ்சிருக்கிற நாகர்களுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு புத்து மண் அங்கேருந்து புத்து மண் கோவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதோட மஞ்சள் குங்குமம் சேர்த்து அவங்க வந்து வரைகிறாங்க தண்ணி கலந்து. அதுக்கப்புறம் அந்த நாகங்களுக்கு வஸ்திரம் சாத்துறாங்க. 2 பக்கமும் வரைஞ்சி செவுத்தில் அவங்க வீட்டு வாசல் செவுத்தில் வரைஞ்சி இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டு வாசல்லையும் இந்த மாதிரி பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பூஜை ரூமில் வந்து அவங்க கல்யாணத்தில் வந்து ஒரு வெள்ளியில் வந்து நாகர் வந்து அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்றது அவங்க குல வழக்கம். ஸோ அந்த நாகத்துக்கு இன்றைக்கி பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க இதே மாதிரி ப்ரொசீஜர் பூஜையை வந்து கோவிலில் பண்ண ப்ரொசீஜர் பூஜையை அவங்க வந்து வீட்டிலையும் வந்து அவங்க பண்ணுறதா அவங்க சொன்னாங்க. இது வந்து ஒவ்வொருத்தருடைய குடும்ப வழக்கத்துக்கு ஏற்றபடி மாறும். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த புத்து மண்ணை எடுத்து நம்ம வந்து வயிற்றில் தடவிக்கணும் அப்படின்னும் எங்களுடைய வழக்கம் வலது காதில் தடவிக்கிறது மண் எடுத்து இவங்களுடைய வழக்கம் இடது காதில் தடவிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த நாக சதுர்த்தியினுடைய வழிபாடு பற்றி நம்ம வந்து நேரடியாக வந்து வீடியோ எடுத்து நம்ம காமிச்சிருக்கோம். இதனுடைய கதைகளை வந்து நான் 2-3 பதிவில் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன். போய் பார்த்துட்டு இந்த வழிபாடை பற்றி பாருங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுக்கு ஆதரவு தரும்படி உங்கள் எல்லோரையும் நான் கேட்டுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுங்க. கீழே ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். லைக் பண்ண உடனே அந்த ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு பாயிண்ட்ஸ் வரும். மேலும் இந்த பதிவு இன்னும் 4 பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கின்றது. நல்ல மனம் படைத்த நல்ல உள்ளங்கள் இந்த பதிவுக்கு லைக் அண்ட் ஹைப் ஆப்ஷனை கொடுத்து உங்களுடைய கமெண்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். குற்றம் குறைகள் எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்து கொள்ள நான் தயாராக இருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.